நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யக்ரஹு நௌம قبل العشاء இஷா தொழுகைக்கு முன்னால் ஒருவர் தூங்குவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். அதே போன்று வல் ஹதீஸ பஅதஹா இஷா தொழுகைக்கு பிறகு எந்த ஒரு தேவையும் இல்லாமல் கதைத்து கொண்டிருப்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள் என்பதை பார்க்கலாம். இஷா தொழுகைக்கு முன்னால் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒருவர் நோயாளியாக இருக்கின்றார் அல்லது ஒருவர் நீண்ட தூர பயணம், அவர் டயர்டாக இருக்கின்றார், அவருக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது, அவர் தூங்கலாம் இஷாவுக்கு முன்னால். ஆனால் எந்த ஒரு தேவையும் இல்லாமல் ஒருவர் இஷாக்கு முன்னால் தூங்குவாராக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை வெறுக்கின்றார்கள் என்பதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்து காட்டுகின்றார்கள். அதே போன்று பார்க்கலாம், இஷாவுக்கு பிறகு இஷா தொழுகை முடிந்தால் அவர் தூங்கச் சென்று விட வேண்டும். வெறுமினே கதைத்து கொண்டிருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்து வெறுத்தார்கள் என்பதை பார்க்கலாம். அன்பு